ஸோ மார்னிங் ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ப்ரமோவாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா யார் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாங்கன்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. எஃப்ஜே தான் ரீட் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா கிளவராக தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அரோராவும் கனியக்காவும் வராங்க. 2 பேருமே விக்கல்ஸ் விக்ரம சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு ப்ளே பண்ணுறாரு. அதனால் விக்கல்ஸ் விக்ரம் வருவார் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரம் யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரு நிற்பா ஃபினாலே ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாரு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கமருதீன் வராரு. கமருதீன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என் மச்சான் கானா வினோத் நிற்பா அப்படின்னு சொல்கிறாரு. வியானாவும் வந்து கானா வினோத்தை தான் சொல்கிறாங்க. வியானா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அவர் மட்டும்தான் இயல்பாகவே இருக்கார், அதனால கானா வினோத் அண்ணா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க. பிரஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா 20 வருஷமாக என் கூட நின்று என் லைஃப்பை ஷேர் பண்ண சாண்ட்ரா தான் என் கூட ஸ்டேஜையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா 2-3 டாஸ்க்கு அவர் திவ்யான்னு சொல்லிட்டாரு. இப்போ சாண்ட்ரா சொன்னோடனே சாண்ட்ராவோட ஃபேஸே அப்படியே மாறி போச்சு. பயங்கர ஹாப்பினஸ் அவங்களுக்கு. ரம்யா இதுக்காக பிரஜனை சொன்னாங்கன்னா இன்றைக்கி மார்னிங் கூட ரம்யாவுக்கிட்ட வந்துட்டு பிரஜன் வந்து அவரை சமாதானப்படுத்திருப்பார். நீ என்ன பண்ணாலும் எப்படியும் பயாஸ்ட்டு, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலான்னு உனக்கு எதுவும் குறை தான் சொல்லுவாங்க. ஸோ நீ பெருசாக எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ரம்யாவுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ரம்யா வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க. அப்புறமா கடைசி வந்து ஆதிரை வந்து சொல்கிறாங்க வெறும் காமெடி மட்டுமே பண்ணுறாருங்கிறதுக்காக அவர் கையில் டைட்டில் கொடுக்குறதுங்கிறது சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. ஸோ ஆதிரை வெளியிலேருந்து வந்ததுலேருந்து என்னென்னா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கானா வினோத் அண்ணாவை 2-3 இடத்துல டார்கெட் பண்ணியிருப்பாங்க நான் பார்த்தேன். அதே மாதிரி இப்போவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கானா வினோத் அண்ணா வெறும் காமெடி மட்டும் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கப் கொடுக்கறது சரியில்லை. பட் வெறும் காமெடி மட்டும் ரீசன் எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் கானா வினோத் அண்ணா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு ஏன் அவரை பிடிச்சிருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.